யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி பெற்றவர்கள் வாழ்க்கையில் இன்னும் உயரவில்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் பயிற்சியில் முழுமையாக ஈடுபடவில்லை. 2, அவர் முழுமையான நம்பிக்கையுடன் செயல்படவில்லை. சில பேர் பயிற்சி செய்வாங்க, நம்பிக்கை இல்லாமலே பயிற்சி செய்யும், சும்மாவே ஒரு இதுக்கு பயிற்சி செய்வாங்க. அப்படி இல்லை, நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது தான் எதையுமே சிறப்பாக இருக்கும். எதையுமே நமக்கு நம்பிக்கையோடு நமக்கு இந்த நிலையை அடைய வேண்டும் என்று நம்ம நினைக்க வேண்டும். அப்போ தான் அடைய முடியும். ஒன்றுமே நினைக்காம உட்கார்ந்து எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? போகிறவங்கள அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களே தெரிஞ்சால் கொடுத்துருப்பாங்க. இறைவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லைன்னா நம்ம போய் பிரார்த்தனை செய்கிறோம்ல. இறைவன் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போய் வழிபாடு என்று நிலை வரும் பொழுது மெஜாரிட்டி அதிகப்படியாக என்ன கேட்குறாங்க? உலக விஷயம்தான் கேட்டு வருவாங்க. யாரும் எனக்கு ஞானம் கொடு, அருள் கொடு, உன்னோட காட்சியை கொடுன்னு கேட்குறது கிடையாது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, கேட்கணும். இறைவனுக்குன்ற ஒரு சிறந்த இடமாக இருப்பது தான் கோவில்ன்றோம், ஆலயம்ன்றோம். அங்கே என்னென்னா அந்த வைப்ரேஷன் நமக்கு சரியாக கிடைக்கும் அப்படின்னு சித்தர்களுடைய பார்வை அங்கே இருக்கிறது. வேற ஒன்றும் இல்லை, சித்தர்களோட பார்வை ஆலயங்களில் இருக்கிறது. பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லாம் சித்தர்களோட பார்வை இருக்குது. அங்கே சித்தர்கள் வரப்போவார்கள். அப்போ நமக்கு அங்கே அருள், இறைவன் சீக்கிரத்திலே அருள் வழிப்பார், நம்ம அருள் கிடைக்கும். ஆக அங்கே குருக்கள் செய்கிறாரு, அவர் மணி அடிக்கிறாரு, அவங்க அர்ச்சனை செய்கிறாரு, பூஜை செய்கிறார், நமக்கு என்னென்னு இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் நமக்கு சேரும். ஆலயத்துக்கு நம்ம போகிறது என்ன முக்கியமாக? ஆலயத்துக்கு போது மன அமைதிக்கு தான் போகிறோம். மனதிலே நம்மளுடைய கஷ்டங்களை இறக்கி வச்சுட்டு மன அமைதி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு போகிறோம். அந்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த வழிபாடு செய்கிற நேரத்தில் பூஜை நடக்கிற கையெடுத்துட்டு நம்மளுடைய பிரார்த்தனை செய்யும் பொழுது தான் அந்த மந்திரத்தை நாம் கேட்கணும். அந்த அர்ச்சனை மந்திரத்தை நம்ம காதில் கேட்டு நம்ம அதோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது அதான் இறைவனோட பார்வை நம்ம மேல் விடுவோம். இது செய்தாலே போதும். இதுக்காக ஸ்பெஷலாக நான் காயத்ரி மந்திரம் படிக்கக்கூடியவர்கள், சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள், சடங்கு சம்பிரதாயம் சாங்கியம் செய்தவர்களுக்கு தான் இறைவன் அருள் செய்வார், சாதாரண மக்களுக்கு செய்ய மாட்டார் என்பது முற்றிலும் பொய்யான தகவல். உண்மையே கிடையாது. இறைவன் எதிர்பார்ப்பது உங்களுடைய அன்பை மட்டும்தான். உண்மை அன்பு என்பது பக்தி, பக்தி என்பது இறைவன் மேல் காட்டக்கூடிய ஏக்கம். இது இருந்துச்சுன்னா அருள் யார் வேண்டுமானாலும் பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக ஆகிவிடுவோம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.